ஜன்னல் சமூகத்தின் சாளரம். தமிழகத்தில் சந்தோஷ சலசலப்பை ஏற்படுத்தி வரும் மாதம் இருமுறை இது. மதன் கைவண்ணத்தில் கார்ட்டூன், ஜோக்ஸ், கேள்வி பதில்கள், பாக்கியம் ராமசாமியின் அப்புசாமி கொண்டாட்டம், சேஷாத்ரிநாத சாஸ்திரிகளின் செறிவான ஆன்மீகம், சுவாரஸ்ய சினிமா, சுகமான கவிதைகள் என எல்லா தரப்பையும் ஈர்க்கும் ஜன்னல் இதழ் வெளிநாட்டு தமிழர்கள் மடியிலும் தவழ இருக்கிறது. ஹாய், ஜன்னல் அன்பு வாசகர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். இந்த இதழுக்கான கேள்விகள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் வைத்த பகையில் இருந்துச்சு, ஏன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டே போகிறது கேள்வியெல்லாம். இருந்தாலும் உட்காந்து நிதானமாக பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருக்குது. ஒவ்வொன்றா பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். எல்லார் சுந்தர்ராஜன் மடிப்பாக்கத்துலேருந்து ஒரு கேள்வி. எல்லா குடிமகன்களும் வேதனைப்படுகிற ஒரு கேள்வி தான் அது. ஊழலை ஒழிக்க முடியாது என அறிந்தும் அதை செய்வதாக நாடகமாடும் அரசியல்வாதிகளை அவ்வப்பொழுது கைதூக்கி விடும் வாக்காளர்களினுடைய மனோநிலை ஏற்புடையதா? நல்ல தமிழில் கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு நான் ஒன்றே தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை பூட்டி விடுறதா ஜனங்களெல்லாம் ஏமாத்துறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸிபிஷன் அதெல்லாம் நடக்கும். மூர்மார்க்கெட் பக்கம் இப்போ கூட நடக்குது. அதெல்லாம் சண்டை போடுன்னு காமிச்சிட்டு இருப்பாங்களே தவிர சண்டையே போடாது. காரணம் என்னென்னா, நிஜமாகவே சண்டை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அநேகமாக ரெண்டும் கூட செத்து போயிடலாம். பாம்பு நிச்சயமாக போயிடும், கீரி அடிச்சிடும், கீரிக்கும் காயங்கள்லாம் துவண்டு போயிடும். அதுக்கப்புறம் அவருடைய பொழப்பு அம்போ. அப்புறம் மறுபடியும் என்ன சண்டை போடுன்றது எப்படி? ரெண்டும் படுத்துருந்ததுன்னா சண்டை போடணும்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தாங்க எல்லா கட்சியுமே ஊழலை ஒழிப்போம்னு சொல்கிறதும் சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர ஒழிக்கவே மாட்டாங்க. கவலையே படாதீங்க. ஒரு தப்பான வார்த்தை, நான் கவலையே படாதீங்கன்றேன். கவலைப்படுங்க. காயக்காடுலேருந்து ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் கேட்கிற ஒரு கேள்வி, ரொம்ப வருஷமாக எல்லாரும் கேட்டுட்ருக்கிற ஒரு கேள்வி தான் அது. அது ஏன்னு தெரியல, ஆண்களுக்கு அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது, தாயினுடைய அன்பு கருணை மனைவி கிட்ட மிஸ் ஆகுது ஏங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் மனைவியாக பார்க்கணும், தாயாக பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக, தாய்க்கு நீங்கள் எப்போவுமே குழந்தை தான். நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டால் கூட 40 வயசு 50 வயசு ஆனால் கூட உங்களுக்கு ஒரு தாய் இருந்தால் தாய் உங்களை குழந்தையாக தான் பார்ப்பாங்க. மனைவி பார்க்குறது வேறு. மனைவிக்கு நீங்கள் ஒரு வாட்டர் சாட்டமான ஆம்பளை, ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்கிற ஒரு ஆம்பளை, கொஞ்சம் விட்டாக்க ஏமாந்தா கொஞ்சம் டபாய்க்கிற டைப் தான். ஸோ அவங்க எச்சரிக்கையாக இருக்காங்க, அவ்வளோதாங்க. சென்னை 78லேருந்து யாழினி பர்வதம் அப்படின்ற வாசகர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி கொஞ்சம் எசகுபசகான கேள்வி தான். அதாவது, திறந்த மேனியோடு முதல்ல சினிமாவில் வந்த நடிகை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான தகவல் இல்லைங்களா அது உங்களுக்கு? பரவாயில்ல, கேள்வின்னு வந்ததுன்னா என்ன வேணாலும் கேட்கலாம், பதில் தான் ஜாகிரதையாக சொல்லுவோம் இல்லைங்களா? 1965 தான். ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி 1930, 40 கிடையாது. 1965 தான். அதுவும் ஃபஸ்ட்டு டைம் டாப்லெஸ்ஸாக ஒரு நடிகை, ஒரு கருப்பு அழகி, பான் புரோக்கர் அப்படின்ற படத்தில் தோன்றினாங்க. சும்மா கொஞ்சம் நேரம், அவ்வளோதான், அந்த சீனு முடிஞ்சு போயிடும். யாழினி பர்வதம் ஒன்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு திறமைக்கு சவால் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்கீங்க, சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது மாதிரி கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் ஈஸி. காரணம், இதில் ஃபஸ்ட்டு சினிமாவில் என்னென்ன நடந்ததுன்றதுக்கான புத்தகங்கள்லாம் இருக்குது. என்கிட்டயும் இருக்குது அந்த புத்தகம். ஓகேவா? ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.